அஸ்ஸலாமு அலைக்கும். ஈரல், பல்குத்தி, நுரையீரல் எல்லாம் போட்டு ஒரு வீட்லேருந்து வந்திக்கிடுமா. அதுக்கு நான் இம்புட்டு கழிவு இதுனா ஒரு 3/4 கிலோ வைக்கும். 150 200 போல் கழிவு கொழுப்பு இதெல்லாம் இது போட்டு வரட்டக்கூடாது. சில பேர் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் குறவழியெல்லாம் போட்டு வரட்டும். நான் வரட்ட மாட்டேன். இதெல்லாம் கழிச்சிடணும். இது அவ்வளோ கொழுப்பு கழிச்சிடணும். துப்புரவு பண்ணி தான் வச்சுக்கிறேன். கையை கழிக்கிறோம். அது அம்புட்டு கொழுப்பு, அது போடக்கூடாது. இப்போ இதுக்கு அளவு இருக்குடா 3/4 கிலோ இது. நாலு கரண்டி மசாலா போட்டிங்க. சின்ன கரண்டினால பெருசாக இருந்தால் கொஞ்சம் கூட போடணும். நம்மளுக்கான உப்பு, தண்ணியெலாம் ஒரு சொட்டு ஊற்றக்கூடாது. 3 பச்சை மிளகாய். அதை நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இதுக்கு போட்டால் தான் மணக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையில், ஃப்ரெஷ் கருவேப்பிலை, வீட்டு மரத்துள்ள பட்டை, கஞ்சி, கிராம்பு போட்டிக்கிறேன். மெயினாக பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, உப்பு, மசாலா, கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் வரட்டணும். தான் மணமாக்கும். நம்ம தேவைக்கு பொரிச்சிக்கிறலாம், ஆக்கிக்கிறலாம். சரி, அதான் வரண்டமா 2 காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வரண்டுட்டு ஈரெல்லாம் தனியாக கிடைக்கவா செய்யுது. ஆட்டு ஈரல் ரொம்ப விசேஷம். அது குறிப்பாக இந்த சளி கிளி இழப்பிக்கிறவங்களுக்குலாம் இந்த நுரையீரல் திங்கிறது ரொம்ப நல்லது. கஞ்சி போல் வைக்கும். கல்லீரல் எனக்கு நுரையீரல் பிடிக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்கிறேன், பரவாயில்லை. இதெல்லாம் திங்கவே மாட்டேன். இது பொரிச்சிக்கலாம், ஆக்கிக்கிறலாம், அவிச்சு திங்கலாம், ஈரல் சூப்பு போட்டு திங்கலாம். எனக்கு ஒரு வீட்லேருந்து வந்தது, கொடுத்து விட்டுருந்தோம். அதான் இப்போ வரட்டுறேன். நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, வரட்டிடணும்னு வரட்டுறேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்படி தான் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலா, உப்பு, கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வரட்டினா தான் மணக்கும். வாடையே தனியாக அந்த இந்த வாடையெல்லாம் அடிக்காது, ஈரல் வாடையெல்லாம் அடிக்காது. அப்படி சூப்பராக வீரும். இந்த கொரோனா டைம்லாம் ஈரல் எவ்வளோ டிமாண்டாக இருந்துருமா. சரி, ஒருத்தரும் வாங்குறதுக்கு ரொம்ப கிடைக்காம இப்போவுமே என்ன ஈரல்லாம் கலந்த நாளையில் ஒவ்வொரு துண்டு ஈரல் போடுவான் கறிக்கு. வீட்டில் வைக்கிற எந்த சின்ன பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு வச்சு கொடுப்பேன். மாஸ்டர் அதான் சளியெலாம் வராதுமா. இப்போ கறி இது மட்டும்தானே வருது, ஈரல் எங்கே வருது? தனியாக விற்கிறணும். அப்போ ஈரல்லாம் தனியாக விற்க மாட்டானு. ஒவ்வொரு கறியிலையும் 2 துண்டு ஒரு துண்டு கிடக்கும். அப்படி கொடுக்காதனால பிள்ளைகளுக்கு சளி வருது என்னமோ தெரியல. இருக்கிற பிள்ளைகளே கடைசி பிள்ளைக்கு சோத்தில் வச்சு நசுக்கி கொடுத்துருவோம். அப்படி இருந்தாலும் அந்த சளி போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.